ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷ் அவனோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், ரொம்ப பாசமாகவும் செல்லமாகவும் வளர்த்தாங்க. சுரேஷுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. சுரேஷ் அறிவாளியா மட்டும் இல்லாம நல்ல பண்புள்ளவனாவும் வளர்ந்தான். ரமேஷும் சுரேஷும் தினமும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போற வழியில யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கிராம மக்கள் ரமேஷையும் சுரேஷையும் பாராட்டாத நாளே இல்லை. ரமேஷும் சுரேஷும் படிப்புலேயும் கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. கிளாஸ்லேயே ஃபர்ஸ்டா வருவாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரமேஷும் சுரேஷையும் ரொம்ப பிடிக்கும். ரமேஷும் சுரேஷும் எப்போவுமே ஒன்னாதான் விளையாடுவாங்க, ஒன்னாதான் எங்க போனாலும் போவாங்க. அப்போ இதை பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு இவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும். ஒரு நாள் ரமேஷும் சுரேஷும் பார்க்ல ஒளிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மேப் கிடைக்குது. அது ஒரு புதையலுக்கான மேப். ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா அந்த புதையலை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்கு போறாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நிறைய பறவைகளோட சத்தமும் விலங்குகளோட சத்தமும் கேக்குது. அப்போ அங்க ஒரு யானை வருது. ரமேஷும் சுரேஷும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த யானை அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வராங்க. திரும்பவும் மேப்பை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாத்தையும் கடந்து போறாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய நீரோடைய கடக்க வேண்டியதா இருக்கு. அங்க இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து போட்டு அந்த நீரோடைய கடக்குறாங்க. பல தடைகளை தாண்டி ஒரு வழியா அந்த புதையல் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த கதவுல ஒரு விடுகதை இருக்கு. அந்த விடுகதைக்கு சரியா பதில் சொன்னாதான் அந்த கதவு திறக்கும். அந்த விடுகதை என்னன்னா, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது. அது என்ன? நம்ம ரமேஷும் சுரேஷும் அதற்கான பதில் கண்ணுன்னு ரொம்ப சுலபமாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. கதவும் திறக்குது. அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு கல்லும் கிடைக்குது. அது சாதாரண கல் இல்ல, அது விலை உயர்ந்த மரகத கல். ரமேஷும் சுரேஷும் அந்த மரகத கல்ல கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட நேர்மையை பாராட்டி கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு விருதும் கொடுக்கறாங்க. என்ன சுட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.